மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். ஜோதிடத்தில் ஒருவருக்கு வீரம், தைரியம், சக்தி, ஆற்றலை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர் தனது ஆற்றலை சரியான வகையில் பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவார். தற்போது மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அன்று காலை 5:17 மணிக்கு மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதோடு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மிக நல்ல யோக காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை இந்த நேரத்தில் உருவாகும். செவ்வாய் பகவானின் சஞ்சாரத்தால் பண வசதி அதிகரிக்கும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கும், வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி ஒரு பிடிப்பு உண்டாகும். சுப காரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக உங்களுக்கு இந்த நேரத்தில் வரும். இடமாற்றம் உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகளும் சுப செலவுகளாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் உங்களுக்கு உண்டாகும். இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்திலும் சுப செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இந்த நேரத்தில் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துகள் உண்டாகலாம். எனவே கவனமுடன் இருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது இந்த நேரத்தில் நன்மை தருவதாக அமையும். அதே போல குழந்தைகளிடமும் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு இந்த நேரத்தில் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பண வரத்து பல மடங்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. செவ்வாய் பகவானின் அருளால் கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனை தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் இந்த நேரத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். பண வரவு மன திருப்தி தருவதாக அமையும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது நட்பும் இந்த நேரத்தில் கிடைக்கும். எதிலும் முன்னேற்றமே காணப்படும். உங்களுக்கு வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு மனதில் உற்சாகம் ஏற்படும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மாசி மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் உங்களுக்கு வழங்குவார். உங்கள் எண்ணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் வெகு சிறப்பாக அமையும். இஷ்ட தெய்வ அருளாலும் மனதில் நினைத்தது இந்த நேரத்தில் நடக்கும். பண வரவு ஒரு சில தடைக்கு பின் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். திருமண முயற்சிகளில் சிறிய பின்னடைவு ஏற்படும். வருமானத்தை விட இந்த நேரத்தில் செலவுகளே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடிக்கடி சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையின் மூலம் குணமடையும். ஓயாத அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். முக்கியமான காரியங்களை தாமதிக்காமல் உடனுக்குடன் செய்து முடிக்க நினைப்பீர்கள். செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகளை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். வெளிநாடு சென்று வரும் யோகம் உண்டாகும். எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகளும் இந்த நேரத்தில் வரும். புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை இந்த நேரத்தில் வாங்க முடியும். பெற்றோர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் இருங்கள். கடன் பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்க சிறிது தாமதமாகலாம். குடும்பத்துடன் பல முக்கிய இடங்களுக்கு செல்ல வேண்டி வரும். உத்தியோகத்தில் இருந்த எதிர்ப்புகள் அடங்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு
மாசி மாதம் 9ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமானதாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் மிக எளிமையாக முடியும். பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் விலகும். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும். புதிய சொத்து சேரும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்பட போகிறது. இந்த நேரத்தில் ராகு பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை அகலும். புதிய முயற்சிகள் அனைத்தும் லாபமாகும். உங்கள் மனம் தெளிவடையும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகப் போகிறது. கடந்த கால பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும். பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் காலகட்டமாக அமையப் போகிறது. அதே போல பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலகப் போகிறது. இந்த நேரத்தில் சனி பகவானால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் செவ்வாய் பகவானால் குறையப் போகிறது. அலுவலகத்தில் உங்கள் மீது இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். தெய்வ அருளும் பெரியோர்களின் உதவியும் கிடைத்து உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். புதிய இடம், வீடு என்ற கனவு அனைத்தும் நனவாகும். வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். இந்த நேரத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. மிருகசீரிடம் 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதம் 9ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. இருந்தாலும் இந்த நேரத்தில் குடும்ப உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல வரவு செலவுகளில் நிதானமாக இருங்கள். எதிர்பார்த்த வருமானத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வழங்குவார். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். கடந்த கால முயற்சிகள் இந்த நேரத்தில் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பெரியோர்களின் ஆதரவும் துணையும் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் அலைச்சல் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். புதிய வீடு, இடம், வானம் வாங்குவீர்கள். உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடியும். குழந்தைகள் வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி அவர்களால் பெருமை உண்டாகும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானின் அருளால் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.